வெள்ளிக்கிழமையின் ரகசியம். வாரத்தில் 7 நாட்கள் இருக்கிறது. ஆனால் சில நாட்கள் மட்டும்தான் மனித வாழ்க்கையில் ஒரு தனி அதிர்வலையை கொண்டு வருகிறது. அந்த மாதிரி ஒரு நாள்தான் வெள்ளிக்கிழமை. பலருக்கு இது சாதாரண நாள் போல் தோன்றலாம். ஆனால் நம் முன்னோர்கள் இந்த நாளை மிகவும் புனிதமான நாளாக கருதினார்கள். ஏன் தெரியுமா? இந்த நாளில் தெய்வ அருள் பூமிக்கு மிக அருகில் இருக்கும் என்று அவர்கள் நம்பினார்கள். தமிழ் வீடுகளில் வெள்ளிக்கிழமை காலை ஒரு தனி அழகாக இருக்கும். வீட்டின் வாசலில் அழகான கோலங்களும் வீட்டுக்குள் பரவும் சாம்பிராணி வாசனைகளும் மெதுவாக ஏற்றப்படும் தீபம். அந்த அமைதியான தருணத்தில் மனம் தானாக அமைதியாகிவிடும். அந்த அமைதியே தெய்வத்தின் வருகை என்று பெரியவர்கள் சொல்வார்கள். வெள்ளிக்கிழமை என்பது செல்வத்தின் தெய்வமான மகாலட்சுமிக்கு உகந்த நாள் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. ஆனால் செல்வம் என்றால் பணம் மட்டும் அல்ல. மன அமைதி, குடும்ப ஒற்றுமை, ஆரோக்கியம், சந்தோஷம் இவை அனைத்தும் லட்சுமி அருளின் வடிவங்களே. ஒரு வீட்டில் சிரிப்பு இருந்தால் அங்கே லட்சுமி இருக்கிறாள் என்று நம் முன்னோர்கள் நம்பினார்கள். ஒரு காலத்தில் மிகவும் ஏழ்மையில் வாழ்ந்த ஒரு பெண் இருந்தாள். அவள் வாழ்க்கை முழுவதும் கஷ்டம் மட்டுமே. அவள் எவ்வளவு முயன்றாலும் பிரச்சனைகள் குறையவில்லை. ஒரு நாள் கோவிலின் வாசலில் அமர்ந்து அமைதியாக அழுது கொண்டிருந்தாள். அப்பொழுது ஒரு வயதான மூதாட்டி அவளிடம் வந்து, மகளே, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு தீபம் ஏற்றி அம்மனை நினைத்து பிரார்த்தனை செய். உன் வாழ்க்கை மாறும் என்று சொன்னார். அந்த பெண் நம்பிக்கையுடன் அப்படியே செய்தாள். முதல் வெள்ளிக்கிழமை எந்த மாற்றமும் தெரியவில்லை. 2வது வெள்ளிக்கிழமை அவள் மனதில் ஒரு அமைதி தோன்றியது. 3வது வாரம் அவளுக்கு எதிர்பாராத உதவி கிடைத்தது. நாட்கள் கடந்து போக அவள் வாழ்க்கையில் மெதுவாக ஒளி பிறக்க ஆரம்பித்தது. ஒரு நாள் அவள் கோயிலுக்கு சென்று அந்த மூதாட்டியை தேடினாள். ஆனால் யாருக்கும் அவளை பற்றி தெரியவில்லை. அப்பொழுதுதான் அவளுக்கு புரிந்தது, அவளுக்கு வழிகாட்டியது அந்த அம்மனே என்று. வெள்ளிக்கிழமை அதிசயம் என்பது வெளி உலகில் நடப்பது அல்ல, நம் உள்ளத்தில் நடக்கும் மாற்றம்தான். இந்த நாளில் நம்பிக்கை விதை விதைக்கப்படுகிறது. மனம் அமைதியாகும்போது வாழ்க்கையும் சரியான பாதையில் செல்ல ஆரம்பிக்கும். வெள்ளிக்கிழமை செய்ய வேண்டியது மிகவும் எளிது. காலையில் வீட்டை சுத்தமாக வைத்து கொள்ளுங்கள். ஒரு சிறிய தீபம் ஏற்றுங்கள். ஒரு மலரை வைத்தாலும் போதும். கண்ணை மூடி ஒரு நிமிடம் நன்றி சொல்லுங்கள். அம்மா, என் வீட்டை காப்பாற்று என்று மனதார சொல்லுங்கள். அந்த ஒரு உண்மையான பிரார்த்தனை போதும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு புதிய தொடக்கம். கடந்த வாரத்தின் கவலைகளை விடும் நாள். புதிய நம்பிக்கையை வரவேற்கும் நாள். இந்த நாளில் நல்ல எண்ணங்களை நினைத்தால் அது பல மடங்கு திரும்பி வரும் என்று நம்பப்படுகிறது. இந்த வெள்ளிக்கிழமை உங்கள் வீட்டில் அமைதி நிரம்பட்டும். உங்கள் மனதில் சந்தோஷம் மலரட்டும். உங்கள் வாழ்க்கையில் ஒளி பெருகட்டும். தெய்வ அருள் உங்கள் குடும்பத்தை என்றும் காக்கட்டும். ஓம் சக்தி பராசக்தி. அருள் தரும் அம்மன் எப்பொழுதும் நம்முடன் இருக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். கமெண்டில் ஓம் சக்தி பராசக்தி என்று பதிவிடுங்கள். மறக்காமல் நமது சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அம்மன் அருள் என்றும் நிலைக்கட்டும்.